பின்னேரம் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஒரு கொச்சை வேண்டிட்டு 3-4 பேருடைய சாப்பிடலாம் இருக்கு. இதை நான் சொன்னேன். இந்த வெங்காய வடையும் கடலை வடை இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இணுவில் கந்தசாமி கோயில் கிட்ட தான் நிற்கிறேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இன்னொரு ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ செய்ய போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு ஏன் கோயில் அடியில் நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இணுவில் கந்தசாமி கோயிலுக்கு முன்னுக்கு இந்த ஆச்சி மிக்சர் கடை என்ற ஒரு கடை இருக்கு. இந்த கடையில் தான் இந்த ஷோட்டீஸ் கொஞ்சம் வாங்குறாங்க. அது நல்லா இருக்கு. இந்த விடியல வந்தோம்னா வெங்காய வடை இல்லை வெங்காய வடை வெங்காய வடை மற்ற கடலை வடை மற்ற ஷோட்டீட் ஐட்டங்கள் கொஞ்சம் இருக்குது. அதிலெல்லாம் நல்லா இருக்கிறது. அதால் இன்றைக்கு இங்கேருந்தே தொடங்க கொண்டு வந்திருக்கிறேன். என்னோட இவே 2 பேரும் வந்திருக்கிறான். ஜோவும் இன்றைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் சீரீஸ் ஒன்று செய்ய போகிறார். மறக்காம கோவித் ஜோ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவற்ற வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. யாழ்ப்பாணத்துல இப்போ ஒரு 4-5 வீடியோ போட்டார். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவரு நல்ல 4 வீடியோ எடுத்துட்டா 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம். 4-5 வீடியோ எடுத்துட்டா 2 பப்ளிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கு நாங்கள் இங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். இப்படியே தொடர்ந்து இன்றைக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வ்ளாகாக போய் கொண்டிருக்க போது உங்களுக்கு பெம்பலாக இருக்கும். ஏன்னா பார்க்குற வீடியோவில் நிறைய பேர் சாப்பாடு வீடியோ தான் பார்க்குறீங்க. நேற்று கோயில் வீடியோ போட்டிருந்தேன், 9வது திருவிழா தொடக்கம். அது போகவே இல்லை, சாப்பாடு வீடியோ மட்டும் தான் கூட ஓடுது. அதனால் சாப்பாடு இன்றைக்கி எப்படி என்று பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் அந்த கடை ஆச்சி மிக்சர். நாங்கள் விரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாய்த்தம் பணியாரம் அதெல்லாம் இருக்குது. பாய்த்தம் பணியாரம், மைசூர் பாகு, மற்றது இந்த பலகார சாமான்கள் நட்டதுகள் இருக்கு. இதை நான் சொன்னேன். இந்த வெங்காய வடையும் கடலை வடை இருக்கு. இதில் இருக்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெங்காய வடையும் கடலை வடையும் 40 ரூபா. வேற மிச்ச ஷோட்டீஸ் எல்லாம் முடிஞ்சு ரோல்ஸ் அது எல்லாம் முடிஞ்சது. விடிய வெள்ளனா வந்தா எடுக்கலாம். பின்னேரம் அதில் போடுறீங்களா இல்லாட்டி விடிய மட்டும்தான்? பின்னேரமே நீ போடுவீங்க. தோசை இட்லி இடியப்பம் அதுவும் சாப்பாடு இருக்கு. மற்ற இந்த மிக்சர் ஐட்டம், இது அந்த புள்ளி முறுக்கு ஐட்டங்கள், தட்டு வடை அதெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா வாங்கலாம். இந்த பலகார சாமான்களும் இருக்கு. மிக்சர் தொதல எவ்வளவு இருக்கா? 100 ரூபா. அதோட பாத்தீங்கன்னா இந்த மரக்கறி கொத்துதலும் எடுக்கலாம். மத்தியானம் 12 2 மணிக்கு வந்தீங்கன்னா எடுக்கலாம். பின்னேரமும் திரும்ப போடுவீனா. இப்ப இருந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்சது. நீ திரும்ப இரவைக்கு மரக்கறி கொத்துதல் போடுவீனா. சரி வாங்க நாங்க இப்ப சாப்பிட்டு பார்ப்போம். இப்ப நாங்கள் வாங்கிட்டோம். ஒவ்வொன்றும் 40 ரூபா நான் சொல்லி இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் கணக்கு சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் கேஸ் பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. போடுறான் இவர் வந்து கேஸ் ஃபில் பண்ற கம்பெனில தான் வேலை செய்யறாரு. கேஸ் வந்து இல்லாட்டி இதுக்கு இந்த உக்கல் எல்லாம் போடும். இதுதான் வெங்காய வடை. சாப்பிடுவா. நீ என்ன தள்ளி போய் நிக்கிற? Cheers. எப்படி இருக்கு? வேற உண்மையா நல்லா இருக்கு. விடியோ இருந்தா சுட சுட இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு 4 மணி மாதிரி வந்துனாங்க. நீங்கள் விடிய இல்லாட்டி பின்னேரம் ஒரு 5க்கு பிறகு அப்படி எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணுறான் கட்ட உடைய
அடுத்து கடலோட. ம், அவனுக்கு கடைசியாக கொடுறான், ரொம்ப பெரிய பீஸா போட்டுக்கிறான். வெங்காயம் கிடையாது. ம், வெங்காயம் கருவேப்பிலை. ஓகே, கடலோடைய சாப்பிடு பார்ப்போம். கொஞ்சம் மறுமறு தான் இருக்கு. ஆயிரம் துருந்து போயல. ம், சாப்பிடுங்க. கடலோடையும் இருக்கு, வெங்காயோடையும் இருக்கு. என்ன கணக்கு சாப்பிட முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன். ஓகே, இது நல்லா தான் இருக்கு. நீ நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு அடுத்த கடையை போக போகிறோம். அப்படியே தொடங்க பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்து எங்கே எல்லாம் போகிறோம், என்னெல்லாம் சாப்பிட போகிறோம். இந்த ஜோக்கு ஜெஃப்னா ஸ்ட்ரீட் ஃபுட் சுற்றி காட்ட போகிறோம். ஆமாம் கடை. இப்போ நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டோம். கொக்குவில் இன்றுக்கு முன்னாலே இருக்கிற இந்த ஜனனி ஸ்பெஷல் கரம் சுண்டல். இங்கே தான் கரம் சுண்டல் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். என்னன்னா முன்னுக்கு அந்த சரவண ஹோட்டல்ல கழிவாற்ற வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப சத்தமாகவும் இருக்கு, மனமும் கொஞ்சம் வந்துடும். அதால நாங்க பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸ்பெஷல் ஒன்று எடுத்து நாங்கள் எல்லாமே கலந்து வரும் 400 ரூபாய். சுண்டல், சம்பல் வடை, சின்ன வடை, மற்ற அதில் இருக்கிற மரவள்ளி கிழங்கு பொரியல், அதில் எல்லாமே போட்டு தருவினோம். அதோட மாங்காய் துண்டு எல்லாம் வரும். இந்த திருவிழாவுக்கு நல்லூர் திருவிழாவுக்கு போனோம்னா சுண்டல் வாங்க, அந்த மாங்காய் எல்லாம் போட்டு அந்த மாதிரி சுண்டலும் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தந்திருக்கிறோம். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்கட்டு சொல்றோம். சரி, ஜோ வந்துட்டார். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி தொடங்கு பகல்ல கைகள் ட்ரை பண்ண போறது வடை உருவடையா போட்டு பாரு. உருவடை இது சாம்பல் வடைன்னு சொல்றது. இது கூட இந்தியா சீனி சாம்பல் வச்சுருந்தேன். இதே மாதிரி ஒரு சில வடையில இந்த சாம்பல் வச்சுருக்கீங்க, குட்டி கட்டை சாம்பல் ஒன்று செஞ்சு வைக்கிறாங்க. அதுவும் வெங்காயம் கூட வேறு. வடையை தான் தேர்வு, வடையை காணும். ஒரு வடையா இருக்கும். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க, சின்ன சின்னதா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். உளுந்த வடை மாதிரி இல்ல, வடை மாதிரி இல்ல, மாவடை மாதிரி. மாவடை மாதிரி இருக்கு, ரப்பர் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. மாவடை தான் மாதிரி இல்லை. நாளைக்கு 3 வடை வைப்பாங்க. இல்ல இல்ல, ஒரு ஃபுல் எல்லா சாமானும். பச்சி பச்சி இருக்கு, பச்சி வாழைக்காய் பச்சி ஒன்று இருக்கு. நான் இதை கறி வாழைக்காய் பச்சி எல்லாத்துக்குமே இங்க மேல ஒரு கறி விடுவாங்கல்ல, அதான் எல்லாத்துலயும் நல்லா இருக்கு. இது என்ன? மரவள்ளிக்கிழங்கு புரியல. மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழை. அது என்னன்னு உனக்கு தெரியாதா? மரவள்ளிக்கிழங்கு புரியுது சாப்பிட்டது இல்லையா? மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன், சும்மா ஒரு பிராங்க். கேமரா பாருங்க அங்க. கேமரா இங்க இவருக்கு மரவள்ளிக்கிழங்கு தெரியா? அவன் அப்படியே போடுவான்டாச்சு, அது கூட வைக்க மாட்டான். இது என்னன்னு தெரியல. மரவள்ளிக்கிழங்கு இப்ப கட் பண்ணிட்டே இதை மட்டும் கட் பண்ணுவேன். இது என்ன சாமான் தெரியல, சின்ன சின்னதா இருக்கு. மேலான ஜாம ஊத்தி இருக்காரு. அது ஒரு கறி நல்லா இருக்கு. எடுங்க கொடுக்காதீங்கடா. வீடியோ முடிஞ்சிருக்கேன். பஜ்ஜி நல்லா இருக்கு. பஜ்ஜி நல்லா இருக்கு. கறியோட தான். அடுத்து இந்த சின்ன வடை. சின்ன வடை வாங்கணும். சின்ன வடையே ஒண்ணு தான் வைப்பாரா? இருக்கு. இந்த சின்ன வடை என்னன்னா கொஞ்சம் உளுந்து வச்சு, சின்ன வடையை வந்து இந்த வெங்காயத்தோட வச்சு கடிக்கணும். வெங்காயம் மாங்காயம் போட்டிருக்கு. மாங்காயோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கு. இந்த மரவள்ளிக்கிழங்கு எப்படி இருக்கு? சுண்டல் ட்ரை பண்ணுவோம்.
சுண்டல் டவுனுக்குள்ள கத்தூரியா ரோட்ல ஒரு கடை இருக்கு, நல்ல உரைப்பா இருக்கும். இது உரைப்பு ஓகே இல்லை, அது உரைப்பா இருக்கு, கண்ணால தண்ணி வரும் அந்த அளவுக்கு உரைப்பு. நான் நல்ல டேஸ்ட். எங்களுக்கு உரைப்பு தான், ஆனா இன்றைக்கு உரைப்பு சாப்பிடக்கூடிய நிலைமையில நாங்க இல்லை. அதே போல அவிச்ச மரவள்ளிகள் அங்கே வச்சிருக்கீங்கன்னா மற்றது மரவள்ளிக்கிறாங்க சீவை, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வெட்டி வச்சிருக்கு. பார்க்கறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கு, ஆனால் கடிக்கிறது தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லாமே போட்டுக்கணும். இது என்னது? இதுல கவுப்பி இருக்கு, பரப்பு இருக்கு. இது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இது அவிச்ச மரவள்ளிக்கிறாங்க, இது அவிச்ச மரவள்ளிக்கிறாங்க. இது அவிச்சது, இது வந்து அவிச்ச மரவள்ளிகள். அதான் நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. நனைஞ்சிருச்சு. கையில தான் கொஞ்சம் கிரேசியா. என்ன தேர்ப்பீங்க? அவனை விட்டுட்டு நான் 2 பேர் மட்டும் சாப்பிட்டு இருக்கேன். இந்த சில இடங்கள் ஆகல உரைப்பா போயிரும், இந்த அளவான உரைப்புல சரியான டேஸ்ட்ல இருக்கு. அதான் அந்த கவுப்பியை இங்கே சாப்பிட கடலையோட சேர்த்து நல்லா இருக்கு. நாம வீட்டையெல்லாம் கவுப்பி சாப்பிட மாட்டோமே, சுண்டல் கவுடா சாப்பிடுறது. கவுப்பி மரவள்ளி கிழங்கு எல்லா டேஸ்ட்டுமே வருது, புளிப்பு உரைப்பு எல்லாம். இந்நேரம் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஒரு கொச்சை வேட்டிட்டு 3-4 பேருடைய சாப்பிடலாம். எனக்கு சாப்பிடாது. சரி, இங்க முடிஞ்சுது, வாங்க இனி அடுத்த ஸ்பாட்டுக்கு. இப்ப 3ஆவதா பண்ணையில இருக்கிற இந்த வண்டில் கடைக்கு வந்திருக்கிறோம். பண்ணை வாசல்லையே. ஏன்னா இங்கதான் இப்போதைக்கு இறால் கடை, சாரி இங்கதான் இப்போதைக்கு இறால் வடை வாங்கலாம். அங்கால இப்ப மெயின் ரோட்ல பெருசாண்டு இல்ல, ராயா தியேட்டர் கிட்ட போனா வாங்கலாம். முந்தி தட்டாரி சந்தியில் ஒரு கடை இருந்தது, அந்த கடை மாதிரி இப்ப இன்னும் ஒரு கடை இல்லை. இப்ப அதே அண்ணா மரக்கறி மட்டும்தான் வித்து கொண்டு. நான் முதல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த சம்பல் வடை மற்றது பட்டீஸ் ரோல்ஸ் அதில் எடுக்கலாம், இறால் வடை எடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் இறால் வடை இங்கே சாப்பிட்டு பார்ப்போம், இங்கே வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம் இல்லை ஜோக்கு காட்டுவோம்னு சொல்லி. ஏண்டா மற்ற இடங்களில் நான் பெருசாக இறால் வடைன்னு போனேன்னா அந்த கிராட்டி சந்தி என்ற தட்டாரி சந்தியில் இருந்த அந்த கடைக்கும் ஆனப்பந்தி சந்தியில் ஒரு கடை இருந்தது, அந்த கடை. அது 2 தான் இந்த ஃபேவரேட். இப்போ ஆனப்பந்தி சந்தியில் அந்த கடை இல்லை, தட்டாரிலையும் இல்லை, வடை பார்த்தீங்கன்னா. அப்போ இங்கே இறால் வடை வாங்குறேன் நான். அப்போ இங்கேயே கூட்டி கொண்டு வருவோன்னு வந்துட்டோம். இல்லை இங்கே இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் அந்த கடையில் வாங்குறது. சரி வாங்க, நாங்கள் இறால் வடை மற்றது இங்கே இருக்கிற சின்ன வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். பின்னேற நேரம் வந்ததால நல்லா இருக்கு. முந்தி நாங்கள் ஏஎல் படிக்க நேரம், அதாவது 2014, 15, 16, 17 அந்த வருஷங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இறால் வடை குட்டி 5 ரூபா. டியூஷனை கட் அடிச்சுட்டு இதுல ஏய், டியூஷன் இல்லாட்டி தாண்டா எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். நாங்க அடிச்சுட்டு வந்துருக்கோம்டா சார். அப்படியா? அம்மா வா பண்ணு மறைக்கிறேன் சார். இல்ல, கட் அடிச்சுட்டு வந்தது இல்லையே. கட் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். என்ன அடிச்சுட்டு நீ நான் இதெல்லாம் வந்திருக்கேன். அப்படியா? வீட்டுக்காரர் பாப்பின்னு வந்து மடுப்புறாங்க. போய் சொல்றாரு. எப்படி என்னன்னா, ஒரு வாடம் முடிஞ்ச அப்புறம் அடுத்த வாரத்துக்கு பெரிய கேப் ஒன்று இருக்கு எங்களுக்கு. அந்த கேப்புக்குள்ள வந்துட்டு மேல கோட்டைக்கு மேல மரம் ஒன்று இருக்குதாங்க, அது கீழே போய் இருந்துடுறது. இல்லாட்டி அன்றைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொன்னா இதுல வந்துட்டு முந்தி இப்படி எல்லாம் இருக்கல தானே, ஒரு கடையும் இருக்கல. இதுல நாங்க சோடா இல்ல கைண்ட கடையில போய் சோடா இல்லாட்டி ஜூஸ் எடுத்து கொண்டு வந்துருவோம். இதுல இருந்து குடிச்சு போட்டு அப்படியே அடுத்த கிளாஸுக்கு போறது. முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இறால் வடை சின்ன 5 ரூபா, 2 ரூபா சின்ன வடை, 5 ரூபாய்க்கு இறால் வடை இருந்தது. கொழும்புலதான் அந்த 20 ரூபா 30 ரூபாய்க்கு பெரிய இறால் வடையா இருக்கு. இங்கே அந்த சின்ன கடலை வடையில இறால் வச்சு தருவாங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். 5 ரூபா. இப்ப ஒரு இறால் வடை 20 ரூபா. சம்பல் வடை 10 ரூபாய்க்கு இருந்தது, அதுவும் இப்ப 20 ரூபா. இப்படி விலை மாற்றத்தை பார்க்கதான் எவ்வளவு காலம் டக்குன்னு போயிட்டுன்றது விளக்குது எங்களுக்கு. முந்தி இருந்த டேஸ்ட் ஒரு சாப்பாடுலயுமே இல்லை தான். இப்ப முந்தி ரவுமானதுல எல்லாம் திறந்த நேரம் ஃப்ரைட் ரைஸ் கொத்து எப்படி இருந்தது. அப்ப விலையும் குறைவு. இப்ப என்னதான் விலை இருந்தாலும் சாப்பாடு டேஸ்ட் பெருசா, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி வாங்க, நாங்க இதை சாப்பிட்டுட்டு பார்ப்போம். இங்கேயும் சுண்டல் அதுகள் இருக்கு. இப்ப நாங்கள் சின்ன வடை மற்ற இறால் வடை சம்பல் வடை அதோட உள்ளி மோட வாங்க போறோம்.
உள்ளி சாப்பிட்டா கொஞ்சம் வயிற்றுக்கு நல்லதா இருக்கும். சரி டேஸ்ட்டை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல காத்தா இருக்கு. நாங்கள் இங்கே சாப்பிடுவோம். நாங்கள் இறால் வடை, சம்பல் வடை, மற்றது பச்சி, அதோட உள்ளி ஒன்று வாங்கினாங்க. அப்புறம் அந்த இறால் வடை இது இப்படியே அப்படியே பிச்சா தான் இது விளங்கும். அதுதான் இப்போ நம்ம பஜ்ஜி இறால் வடையெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இந்த உள்ளி சாப்பிட போகிறேன். நல்ல பொரிச்ச உள்ளி. எனக்கு இப்போ உள்ளி தான் சாப்பிடணும் போல இருக்கு. இறால் வடை நான் சாப்பிட மாட்டேன், சைவம். சிறப்பான வீடியோ நீங்க தானே பறக்க விட்டு அதான் வாங்கி போட்டு பறக்க. நல்ல காத்தா இருக்கு. எதுவுமே தேவை. இறால் வடைக்கு கொஞ்சம் இறால் வடைக்கு உப்பு கூடவா? நல்லா இருக்குதுதான். இந்த காத்துல தான் நம்ம காத்து வாங்கிட்டு இறால் வடை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரியான காத்து. வாங்கி போட்டபடி போறாங்க மக்களே. காட்டுல பறக்கிறதுனால காவல் காத்து கொண்டிருக்காரு. மொனிட்டைஸ் ஆக போது இப்படிதான் பண்ணுவான். மொனிட்டைஸ் ஆகினோன்னு சரி ஏறி பார்க்குவான். பஜ்ஜியை சரி சாப்பிடுங்க. உள்ளியும் பஜ்ஜியும் சேர்த்து சாப்பிட வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கு. ஆனா என்ன, உள்ளிய கணக்கவும் சாப்பிட இயலாது. அப்புறம் வந்து உள்ளி அவ்வளோ உள்ளி 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 சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த உள்ளியை சாப்பிட்டு ஆகும். அதுலயும் உப்பு கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல பட்டிருக்கு. ஆனா நல்லா இருக்கு. உள்ளி உள்ளி மாதிரி இருக்கு. உள்ளி இருக்கு. உள்ளி நல்லா இருக்கு. எங்கட மெயின் ஐட்டம் வந்து இந்த சம்பல் வடை. இப்போ வந்து வாழைக்காய் பஜ்ஜி. பஞ்சு மாதிரி இருக்கு. ரப்பர் மாதிரி கடிப்பது. கட்டா கட்டா கட்டை கட்டை கட்டை. இதுக்கு நல்ல கட்டை சம்பல் வச்சிருக்கணும். நாங்க முதல் சாப்பிட்டது அங்க சீனி சம்பல் வச்சிருந்தது. ஆனா எப்படி இருந்தாலும் எனக்கு இந்த சம்பல் உடைக்க இந்த தட்டாரி சந்தி கடை தான். அது இப்பயும் இருக்கு. அங்க போனீங்கன்னா சம்பலோட சாப்பிடலாம். தட்டாரி சந்தியில சனசமூக நிலையம் ஒன்று இருக்கு. அது பக்கத்துல அந்த கடை இருக்கு. இதுவும் நல்லா இருக்கும். பண்ண பக்கம் வந்தீங்கன்னா இங்க சாப்பிடலாம். மற்றபடி அங்கால போய் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப இங்க பண்ணையிலேயே நாங்கள் ஏலக்காட்டி ஒன்று வாங்கிட்டு போறோம். 100 ரூபாய் ஏலக்காட்டி. எல்லாத்தையும் சாப்பிட்டு சூடா ஏலக்காட்டி குடிக்க நல்லா தான் இருக்கு. எனக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பாட்டுகள் கொஞ்சம் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு பிடிச்சதை கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டா நான் அங்கேயும் போய் வீடியோ எடுக்கலாம். ஏன்டா எனக்கு புதுசா கொஞ்சம் இடங்கள் தெரிய மாதிரியா இருக்கு. அதனால மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மிஷின் டீ தான், ஆனா நல்லா இருக்கு. முடிச்சிடுவோமா வீடியோவை? சரி ஜோ, இப்போ 3 கடைக்கு போயிட்டோம். 3ல என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து 3லயே பிடிச்சிருந்தது இந்த காடை வண்டி. இது 4வது கடை. சாப்பாட்டுல 3 கடை. ஓ சாப்பாடு சாரி நம்ம சுண்டல். கரம் சுண்டல். அது கரம் சுண்டல் நல்லா இருக்கு. மிக்ஸ் நல்லா இருக்கு. எனக்கும் கேட்டீங்கன்னா இந்த சம்பல் வடையும் அந்த கரம் சுண்டலும் சொல்லுவேன் நான். எனக்கு கரம் சுண்டல் எல்லாரும் வேகமானதா சொல்றதா இந்த கரம் சுண்டல். கொக்குவில்ல இருக்கிறீங்கன்னா அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க, ஜனனி கரம் சுண்டல். சரி, நாங்களே நீ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். நன்றி, வணக்கம். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இந்த கரம் சுண்டல் கொக்குவில்ல இருக்கிறீங்கன்னா அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க, ஜனனி கரம் சுண்டல்.